அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் தலைவர் டாக்டர் எஸ்ஆர் கோவிந்தராஜ். முதலில் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற 9, 10, 11 3 தினங்களுக்கும் ஈரோட்டிலே டெக்ஸ்வெல் ஹோட்டலிலே நமது தொழில் முனைவோர் கண்காட்சி, அதாவது எப்படின்னா உலக தொழில் முன்னேற்றம், தொழில் அபிவிருத்தி, இதை சார்ந்த ஸ்டால்கள் 200 ஸ்டால்கள் அங்கே வைத்து அறிமுகப்படுத்த இருக்கிறது. அதிலே எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே அங்கு வரும் அனைவருக்கும் விஐபி ஜாதகங்கள், வெளிநாட்டு வரன்கள், உள்நாட்டு வரன்கள், டாக்டர் வரன்கள், தொழில் அதிர்வு வரன்கள் நிறைய அந்த ஸ்டாலிலே நாங்கள் அறிமுகப்படுத்த உள்ளோம். இதை வரன் தேடும் பெற்றோர்கள் தாங்கள் அங்க அரங்கத்திற்கு வந்து எங்களுடைய ஸ்டால் நம்பர் 3 அங்கே வந்து உங்களுடைய ஜாதகங்களை பதிவு செய்து கொண்டு உங்களுக்கு தேவையான உள்நாடு, வெளிநாடு, தொழில் அதிபர் ஜாதகங்களை எடுத்து பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து சந்தோஷமாக வாழும் என்று எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவரும் வாருங்கள். அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே மூலமாக உங்களுக்கு காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அனைதினமும் காலையில் பெற்றோர் பதிவு செய்த பெற்றோர்களுக்கு மற்றும் அனைவருக்கும் மங்கள இசையோடு காலை எழுந்தவுடன் நாங்கள் ஜாதகங்களை அனுப்புகிறோம். அதை பார்த்துவிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான ஜாதகங்களை தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் உடன் பேசி பிடிக்க நாங்கள் ஏற்பாடு பெறும் சொல்லிக்கொண்டு, இப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம் ஆகாதுன்னு சொல்றாங்க. ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்தை கொள்ளாது. எனவே மரணம் தேடும் பெற்றோர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்தால் விரைவில் அனைவரும் கல்யாணம் பண்ணி கொள்ளலாம். ஒவ்வொரு ஜோதிடரும் நாங்க ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. அது உண்மைதான். அவங்க கத்துக்கிட்ட முறையில அவங்க சொல்லுவாங்க. யாரையும் ஒருத்தர் குறை சொல்ல விரும்ப முடியாது. எனவே நீங்கள் அனைவரும் எங்கள் யூடியூப் சேனலை பார்த்தவர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இன்று நமது அரங்கத்திற்கு எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை மேனேஜர் திருமதி தமிழரசு அவர்கள் வந்து ஜாதகங்களை அறிமுகப்படுத்த வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்று உங்களுக்கான ஜாதகத்தை முதலில் எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை மேலாளர் திருமதி தமிழரசி அவர்கள் எங்கள் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். ஆமா, இன்று ஒரு நல்ல பெண் ஜாதகம் தான் ஆண் வைத்திருக்க அறியப்பட்டிருக்கு. பார்க்கலாம். நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வாரம் பெயர் டி ரவிவர்மன். இவங்க சுத்த ஜாதகம் முதலியார் இசை வேளாளர் வகுப்பை சேர்ந்தவங்க. மூல நட்சத்திரம் தனுசு ராசி, கும்ப லக்னம். இவங்க பிஎஸ்சி, எம்எஸ்சி, அது இல்லாம பிஹெச்டி முடிச்சிருக்காங்க. உயரம் 5.7 இருக்காங்க. இவங்க வந்து 19/9/1988 பிறந்திருக்காங்க. இவங்க காரைக்கால்ல வந்து அசோசியேட் ப்ரொஃபஸரா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரா விநாயகா மிஷன் மெடிக்கல் காலேஜ்ல காரைக்கால்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு 10 லட்சம் சேலரி வாங்குறாங்க. இவங்க சொந்த ஊரும் பாத்தீங்கன்னா காரைக்கால் தான். அப்பா பெயர் திரு டி தாமோதரன். இவர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரா காரைக்கால்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா பெயர் திருமதி டி விஜயலட்சுமி. இவங்க இல்லத்தரசி. இவங்க நல்ல படித்த குடும்ப பாங்கான வரம் வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க தங்கை மட்டும் ஒருத்தவங்க, அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்களுக்கு வந்து சொந்த மாடி வீடு இருக்கு. நல்ல அழகான பையன். இதற்கேற்றாற்போல் வரம் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த வருடத்தாளர் பெயர் ரவிவர்மன், முதலியார் இசை வெள்ளாளர். நல்ல அறிவான பையன். மூல நட்சத்திரம். வருஷம் 10 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. சொந்த ஊர் காரைக்கால். அழகான பையன். இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே கேது மகா திசை தாயின் வயிற்றில் சென்றது போக 2 வருஷம்
7 மாசம் 29 நாள். சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதோ உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு சுரேந்தர், சோழிய வெள்ளாளர், பரணி நட்சத்திரம், மேசராசி, சிம்ம லக்னம். டிப்ளமோ டிகிரி படிச்சிருக்காரு. உயரம் 177 சென்டிமீட்டர். 27/8/1994 பிறந்திருக்காரு. பிசினஸ் பண்றாரு. ஜாதகர் இருப்பிடம் பரங்கிப்பேட்டை, சொந்த ஊரு பரங்கிப்பேட்டை தான். அப்பா பேர் KJ பரமகுரு, பிசினஸ். அம்மா பெயர் பானுமதி இல்லத்தரசி. இவங்க எதிர்பார்க்கலாம் படித்த நல்ல குடும்பம் பார்க்கலாம் எதிர்பார்க்கறாங்க. பிறப்பு வரிசை 2, கூட பிறந்தவர் 1, கல்யாணம் ஆயிடுச்சு அண்ணனுக்கு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொந்தமா திருமண மண்டபம், ஆஸ்பத்திரி மண்டபம், ஹாஸ்பிட்டல், நல்ல பிசினஸ் பெருமளவில். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்து உள்ளார்கள். விவசாயிகள் பைனான்ஸ், மீன்பிடி வள கம்பெனி, ஹோட்டல்ஸ், கோல்சல் எல்லாமே இருக்கு. அருமையான பையன். இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளார்கள். எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து வாங்கினார்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேர் பாத்தீங்கன்னா அரவிந்த், சுத்த ஜாதகம், துலவ நாயக்கர், ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, விருச்சக லக்னம். உயரம் 5.8, 26/1/1996 பிறந்திருக்காரு. இவர் துபாயில வேலை செய்யறாரு, LIC கம்பெனில. மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம். சொந்த ஊர் லத்துவாடி. அப்பா பேரு தங்கராசு லேட்டு, அம்மா பேரு மலர் இல்லத்தரசி. இவங்க எதிர்பார்க்கலாம் படித்த நல்ல குடும்பம் பார்க்கணும் எதிர்பார்க்கிறாங்க. சொந்த வீடுகள் உள்ளன. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்த வரன் பெயர் S. மோனிகா, சுத்த ஜாதகம், முதலியார் வகுப்பை சேர்ந்தவங்க. பூர நட்சத்திரம், சிம்ம ராசி, தனுசு லக்னம். BE EEE படிச்சிருக்காங்க. 5.5 உயரம் இருக்காங்க. ஹலோ, நமது SRG கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் S. மோனிகா, சுத்த ஜாதகம், முதலியார் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க பூர நட்சத்திரம், சிம்ம ராசி, தனுசு லக்னம். BE EEE படிச்சிருக்காங்க. 5.5 உயரம் இருக்காங்க. 16/5/1997 பிறந்திருக்காங்க. இவங்க செங்கல்பட்டுல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா TCS கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சொந்த ஊரும் செங்கல்பட்டு தான். அப்பா பெயர் D. செல்வராஜ், ஸ்டோர் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அம்மா பெயர் திருமதி S. லதா, இவங்க இல்லத்தரசி. இவங்க படித்த நல்ல வேலையில் உள்ளவர்னா கேட்டிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க அக்கா. இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. வரம் வைத்திருப்பவர்களுக்கு SRG கல்யாண மாலை வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் மோனிகா, அழகான பொண்ணு, முதலியார் தொழிலாளர்,
வருஷத்துக்கு 10 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. சொந்த ஊர் செங்கல்பட்டு, சென்னையில வேலை பார்க்கறாங்க. இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் கா ஷோகித் குமார். இவங்க 7 செவ்வாய் ஜாதகம், சோழிய வேளாளர் வகுப்பை சேர்ந்தவங்க, பூரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி, கும்ப லக்னம். இவங்க டிப்ளமோ படிச்சிருக்காங்க. 5.5 உயரம் இருக்காங்க. 9/7/1993 பிறந்திருக்காங்க. இவங்க கனடாவில் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாதம் 3 லட்சத்துல இருந்து 4 லட்சம் வரையிலும் வருமானம் வருது. இவங்க சொந்த ஊர் நாமக்கல். அப்பா பெயர் கலைவாணன். இவர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு சொந்தமா. அம்மா பெயர் திருமதி மகாலட்சுமி. இவங்க மத்திய அரசு பாதுகாப்பு துறையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்பார்ப்பு நல்ல குடும்ப பாங்கான வரமா கேட்டிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க தம்பி மட்டும் ஒருத்தவங்க. நிறைவான வசதி இருக்கு. இதற்கேற்றால் போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் பார்த்தீங்கன்னா லோகேஷ் குமார். 93 தான் பிறந்த சோழிய வேளாளர், துருவ வேளாளர், வேலையாளர் உள்பட சமம் சொல்லிருக்காரு. மாசம் 4 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. கனடாவில் தான் இருக்காரு. அப்பா பேரு கலைவாணன் பிசினஸ், அம்மா பேரு மகாலட்சுமி மத்திய அரசு பணி. இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவங்க எங்களோடு தொடர்பு கொண்டால் உடன் பேசி பிடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதக என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் உங்கள் உற்றார், உறவினர், சொந்தங்கள், பந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவங்க சப்ஸ்கிரைப் செய்து வைத்தீங்கன்னா டெய்லி காலையில் உங்களுக்கு மங்கள இசையோட ஜாதகங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதை பாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு எங்களிடம் ஜாதகம் பதிவு செய்ய வேண்டும் என்றால் இல்லத்திலிருந்து பதிவு செய்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் மூலம். போன் நம்பர் 99 43 30 66 29. எனவே இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பின் மூலமாக நன்றி நன்றி நன்றி.